வந்துட்டீங்களா? அப்பா, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? போலீஸ் கழுகு வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த சிட்டு இந்த பட்டு கிட்ட அடிக்கடி வர முடியல. ஆமா, இப்படி 500 1000 கொண்டு வந்தா எப்ப பணம் சேர்றது, நம்ம கல்யாணம் எப்ப நடக்கிறது? நீங்க பணம் சேர்க்கறதுக்குள்ள நமக்கு வயசாடும் போல இருக்கு. இவ்வளவு நாளா கல்யாணத்தை பத்தி நான் உன்னை கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ கேட்டுட்டீல்ல, விடு. முரட்டு வேட்டையாடி பெரிய தொகையா கொண்டு வந்து கொட்டுறேன். என்ன வரட்டுமா? அண்ணே, யாரு? அரே தங்கச்சி. என்ன அப்படி பாக்குறீங்க? அது அது இது இந்த நெக்லஸ் உன் கழுத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அது இருக்கட்டும். அண்ணே, அண்ணி சௌக்கியமா? குழந்தை பிறந்துருச்சானே? அன்னைக்கு நீ மட்டும் உதவி பண்ணலன்னா அவ செத்தே போயிருப்பா. அதுக்காக உன்னை பார்த்து நன்றி சொல்லணும்னு அலைந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் உன்னை பார்க்க முடிஞ்சது. ஐயோ பாவம், என்னமோ அண்ணே, உங்க மேல எனக்கு என்னன்னு தெரியாத ஒரு பாசம் போங்களே. ஆமா ஆமா ஆமா. என்ன அண்ணியும் குழந்தையும் நான் பார்க்கலாமா? பார்க்கலாமே, பார்க்கலாம் பார்க்கலாம். நானே கூப்பிட்டு இருந்தேன். போலாமா? வாங்க வாங்க, உட்காருங்க போலாம். அண்ணே வாங்க, உட்காருங்க. தங்கச்சி தான் தங்கச்சி. உட்காருங்க, நீங்க தான் வரணும். போலாமா? போலாம். எவ்வளவு நேரம்? ஆமா, இப்ப நேரம். அவன் என் நகையை திருட்டு வாழாயா? என்ன தெரிஞ்சுக்கிட்டு வராங்க? பாவுடு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன விட்டு பாவுடு ஐயன் கிளம்பா பிடிச்சு கொடுத்து வந்த திருத்துறதுக்கு இதை விட எனக்கு வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. என்ன விட போறியா இல்லையா? நெக்லஸ் திருடிட்டு உன்னை பிடிச்ச பையனை அடிக்கவா செய்யற? அவங்கிட்ட பேச்சு ஆளுக்கு நாள் போடுங்க. நீங்களா? அம்மா, இந்தாங்க உங்க நெக்லஸ். இப்படி அவசரப்பட்டு அநியாயமா ஒருத்தர் அடிச்சிட்டீங்களா? என் நகையை திருடினது இவர் இல்ல, பின்ன வேற ஒருத்தர். அந்த பையன் திருடிட்டு இவர் மேலேயே பழிய போட்டுட்டோம். சார் சார், நாங்க தெரியாம செஞ்சுட்டோம் சார். எங்களை மன்னிச்சிருங்க சார். அடிச்சது அடிச்சிட்டீங்க, பிறகு என்ன? எல்லாரும் போங்க, தயவு செஞ்சு போங்க. ஐயா, இது பாருங்க. ஏ, என்னாச்சு? அம்மா, அன்னைக்கு உன் மானத்தை காப்பாத்துறதுக்கு உன்கிட்ட பணம் கேட்டு வாங்கினேன். இன்னைக்கு எதையுமே எதிர்பார்க்காம என் உயிரையே காப்பாத்திட்டியம்மா. உனக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? பிரதிபலன் எதிர்பார்த்தா உதவி செய்வாங்க? நான் அப்படி வாழ்ந்தவன்தாம்மா. உனக்கு தெரியாதுமா. மத்தவங்களுக்கு உதவி செய்யறத வியாபாரமா நினைச்சேன். அடிச்சு பொழப்பு நடத்தினேன். கடைசியில நானே அடி வாங்கிட்டேன். கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான். அழாதீங்கய்யா, அழாதீங்க. யார் பெத்த பெண்ணோ நீ எனக்கு ஆறுதல் சொல்ற. அம்மா, உன் முகத்தை பார்த்த உடனே நான் பெத்த பெண்ணு எனக்கு ஞாபகம் வருதும்மா. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இருந்ததும்மா. பெண்ணு பிறந்தா தகப்பனுக்கு தலைகுறிவது யாரோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னதை நம்பி பெத்த மகளை தாய்கிட்ட இருந்து பிரிச்சு அனாதை விடுதியில கொண்டு போய் சேர்த்த பாவிம்மா நான் பாவி. ஐயோ பாவம். ஐயா, உங்களுக்கு வேற யார் துணையும் இல்லைன்னா என் வீட்டுக்கு வந்து அங்கேயே தங்கி இருக்கலாம். கடைசி வரைக்கும் நான் உங்களை காப்பாத்துறேன். வாங்க ஐயா, வாங்க. இல்லம்மா, இல்ல. நான் என் மனைவி பிரிஞ்சு பல வருஷங்கள் ஆச்சு. அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நீ சொன்னபடி பொண்ணு பிறந்தா பெருமைதானே தவிர தலைகுறிவில்லை. நான் மனசு மாதிரி தெரிஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிரு. அவகிட்ட கண்ணீர் விட்டு கதறி மன்னிப்பு கேட்டா தான் எனக்கு ஆறுதல் கிடைக்குமா. அம்மா,
இதுவரைக்கும் இருட்டுல கிடந்த இன்னைக்கு நீ வந்து எனக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்துட்டம்மா. நீ மகராசியா இருக்கணும். போயிட்டு வாம்மா, போயிட்டு வா. பொன்னம்மா, இப்பதான் உன் நிலைமை எனக்கு வந்திருக்கு. உன் அருமை எனக்கு தெரியாம போச்சே. குழந்தையா இருக்கும் போது தாயும் வயசான காலத்துல மனைவியும் எவ்வளவு உதவிங்கிறத நான் உணர்ந்துட்டேன் பொன்னம்மா, நான் உணர்ந்துட்டேன். மேலக்கடை தெருவுல பாத்தியா? உன் ஆபத்துல இருந்து காப்பாத்தனவர்னு சொல்றியே. நம்ம வீடு பக்கத்துல தானே இருக்கு. அப்படியே அவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது? கூப்பிட்டாயா? அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? என் மனைவி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு பொண்ணு பிறந்தா பெருமைதானே தவிர தலைக்குனிவில்லை. என்ன மன்னிச்சுன்னு அவகிட்ட சொன்னாதான் என் மனசு ஆறுதல் அடையன்னு சொல்லி அவர் வர மறுத்துட்டாராயா? ஆயா, என்னம்மா பாத்தியா? நானும் கோமாரிதான் அழுதுட்டேன். பாவம், அவர் தம் மனைவி மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கார் தெரியுமா? ஆமா அம்மா, புருஷனும் மனைவி வயசான காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆத்மாவையே கொடுத்து வாங்கிக்கிட்டு அந்த ஆறுதல்லையே காலத்தை போக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் இப்ப அவருக்கு தேவைப்பட்டது போல இருக்கு. திருடம் சொல்லி மாத்தி வச்சுட்டு நீ தப்பிச்சுட்டு இல்ல, நானா பிடிச்சேன். நீ தான் வந்து என்ன பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேன். சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி நான் அப்படி சொன்னதுனாலதான் நானும் தப்ப முடிச்சது, நீ விட முடிச்சது. நான் மட்டும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு இருந்தா அவங்க என்ன சும்மா விட்டுருவாங்களா? இவ்வளவு எதுக்கு? ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு புள்ள அப்பனை பயன்படுத்திக்கிறதுல என்ன தப்பு? பாவி பாவி, நாளைக்கு கொலைய செய்துட்டு அந்த பைய கூட என் மேல போட்டாலும் போடுவனி. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஒரு திருட்டு புத்தி தாண்டா. இத்தனை வருஷமா நான் சொல்லியும் எந்த கை திருட்டு பழக்கத்தை விடலையோ அந்த கையில சூடு போட்டா தாண்டா நீ திருந்துவேன். அப்பா அதல்ல, நீ சூடு போட்டுக்க, அப்புறம் எனக்கு போடும். என்ன நான் சூடு போட்டுக்கிறேன்? எதுக்காக? தொட்டி பழக்கம் சுடுகாடு மட்டுங்கிறது தெரியாம என்ன தட்டி கொடுத்தே தப்பு பண்ண வச்சியே, அதுக்காக. 5ல விளையாதது 50ல விளையாதுன்னு அம்மா சொன்னதுக்கு எல்லாம் வளர்ந்தா சரியா போயிடும்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம சூதாடுற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போய் எடுத்து குட்டிச்சவராக்குனியே, அதுக்காக. அன்னைக்கு அம்மா சூடு போட்டிருந்தா இப்ப நீ போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்குமா? இதுக்கெல்லாம் காரணம் நீதான். அதனாலே சூடு போட்டுக்க வேண்டியது நீதான். நீதான். போதும் சொன்னது வார்த்தைக்கு வார்த்தை பறிச்சு போச்சு. உன் வயிற்றுச்சல் என்ன கேட்டுடுச்சு. இந்த பிள்ளையால நெஞ்சு நிமிர்ந்து நடக்க போறேன்னு நான் சொன்னேனோ, அந்த பிள்ளை நீ சொன்னபடியே என்ன தலைகுடிய வச்சுட்டான். ஆமா, சூடு போட்டுக்க வேண்டியது நான் தான். சூடு போட்டுக்க வேண்டியது நான் தான். உங்ககிட்ட இருந்து சூடு வாங்காம தப்பிச்சுக்கிறதுக்காக சும்மா அப்படி சொன்னேன். நிஜமாவே இப்படி செஞ்சிருக்கேப்பா. என்ன பாரு, போப்பா. உன் சொல்லால என் உள்ளத்தை சுட்டதுக்கு அப்புறம் இந்த இரும்பு சூடு என் உடம்ப என்னடா செய்யும்? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுவரைக்கும் தெரியாம தாப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கப்பா, நீங்க தெரிஞ்சுது. நம்ம 2 பேருமா சேர்ந்து உங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு நீ போலீஸ்ல மாட்டிக்காம இருக்கிறதுக்காக இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போய் ஒன்னா சேர்ந்து வாழலாம்ப்பா. அப்படின்னா எனக்கு ஒரு உதவி செய்யறியா? என்ன செய்ய சொல்லு. பொறுப்பு இல்லாம இருக்கிற என் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை தேவை. நீ என்ன சொல்ற? விளக்கமா சொல்லுப்பா. இப்ப வேணாப்பா, இப்ப வேணாம், நான் அப்புறம் சொல்றேன். பரவாயில்ல சொல்லு. எனக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிரு. அதுல இருந்து நான் திருத்தறதுக்கு ஒரு வழி ஏற்படும். பெற்றவங்க பேச்ச கேட்காத எத்தனையோ பிள்ளைங்க கல்யாணத்துக்கு பிறகு திருந்திருக்கிறதாக நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அருந்து போன தனிய ஒரு நூல் சரி செய்துற மாதிரி அலங்கூலமா போன குடும்பத்தை ஒரு பெண் திருத்திட முடியும்.
முத்து, நீ திருந்ததுக்காக நான் எதையுமே செய்ய தயாரா இருக்கிறேன். ஆனா யாரா உனக்கு பெண்ணு கொடுப்பாங்க? அந்த சிரமமே உனக்கு தான். நானே ஒரு பெண்ணை பார்த்து வச்சிருக்கேன். ஆமா, அது மட்டுமா, அவனும் நான் திருந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியா? அந்த புண்ணியவதி யாருன்னு சொல்லு, அவளையே நான் உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்பா. சந்திரா, இவர்தான் எங்க அப்பா. வாங்க மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியா இருப்பா. எந்திரிப்பா. என் மகனே ஒரு பெண்ணு கட்டிக்கணும்னு விரும்புறாளே, அவ எப்படி இருப்பாளோன்னு சந்தேகப்பட்டேன். நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ எவ்வளவு பண்புள்ள பெண்ணுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை என் மகனை கட்டி வைக்கிறதுல நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேம்மா. சீக்கிரமே உங்க கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். அப்படின்னா ஒரு பிரச்சனையை நீங்க தீர்த்து வைக்கணும். என்னம்மா? எனக்கு தாய் தகப்பன் கிடையாது. அனாதையா ஆடி பழைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கிளப்போட முதலாளி நடனத்துக்காக 5 வருஷத்துக்கு என்ன ஒப்பந்தம் பண்ணினாரு. இப்ப 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. இதுக்குள்ள உங்க பிள்ளையை நான் கட்டிக்கு போற விஷயத்தை முதலாளி கிட்ட சொன்னேன். 2 வருஷத்துல உன்னால 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஏதோ நீ கல்யாணம் செய்துக்கு போறேன்னு சொல்றதுனால 50,000 ரூபாய் கொடுத்துட்டா ஒப்பந்தத்தை பிரிச்சு போட்டுருவேன். அப்புறம் நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முதலாளி சொல்றாரு. இப்போ நான் என்னங்க செய்யறது? ஏப்பா, என் வாழ்நாள் பூரா திருநாளும் 50,000 ரூபாய் சேருமா? மூளை இருக்கா உனக்கு? ஏன்டா உன் புத்தி மறுபடியும் அங்க போகுது? மாமா, இவர் இல்லன்னா எனக்கு வாழ்வே இல்லை. என்ன காப்பாத்துங்க மாமா. அவன் நிலதாப்பா என் நிலைமையும். அப்பா, நீ தெரிந்து நல்லபடியா வாழணுன்றதுக்காக நான் எதையும் செய்ய தயார். உங்களுக்காக உங்க முதலாளியை பார்த்து நானே அவர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாலும் உங்க கல்யாணத்தை முடிச்சு போடுறேன். அவர் எங்க இருக்கிறார்? வாங்க மாமா, இவர்தான் எங்க முதலாளி. வணக்கம் ஐயா. நீ ஏன் இங்க வந்த? அப்பா, இவரை உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். எப்படி? அன்னைக்கு ஒரு பெண்ணுடைய நகையை திருடிட்டு என்ன மாட்டி வச்சு நீ ஓடிட்ட. அந்த பெண்ணு வந்து என்ன காப்பாத்துறான். அதே பெண்ணை ஒரு நாள் கெடுக்கிறதுக்காக இவன் துரத்திட்டு வந்தான். போய் பொண்ணு ஒரு திருப்பத்துல ராங் சைட்ல காரை திருப்பினா, கார்னு கொடுக்காம வந்து ஆபத்தாச்சேன்னு அவளுக்கு நியாயமா சொன்னேன். அதுக்கு அவன் என்ன கேவலமா பேசுறான். அவளுக்கு புத்தி சொல்லுங்கிறதுக்காக அவளை நான் துரத்தினேன். பொண்ணை பார்த்த உடனே நான் கெடுக்க வந்ததா கதையை மாத்தி சொல்லிட்டா நீங்க நம்பிட்ட. பெண்ணாச்சே. இந்த பாருங்க, எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மறந்து என்ன மன்னிச்சிருக்க. இந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுத்து என் மகனுக்கு வாழ்வு கொடுத்து அப்படின்னு 50,000 ரூபாய் பணம் கொடு. 50,000 ரூபாய் பணத்துக்கு இந்த ஏழை எங்க போவேன்? அதுக்கு பதிலா அப்பன மகனும் ஆயுள் காணப்புறம் உங்களுக்கு அடிமைகளா வேலை செய்யும். தயவு செய்து எங்களை கைவிட்டு உங்க கால பிடிச்சு கேட்கறேன். இல்ல ஒண்ணு செய். என்ன செய்ய சொல்லுங்க. அன்னைக்கு நீ என்ன அடிச்சப்ப என் மானம் போனதை பார்த்து எந்த பொண்ணு சிரிச்சாலோ அதே பொண்ணை இங்க கொண்டு வந்து நிறுத்தணும். அதே பொண்ணு முன்னால நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, நம்மளை காப்பாத்தின ஒரு சிந்தகதியான அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு துடிக்கணும். அதை பார்த்து நான் சிரிக்கணும். என்ன சொல்றேன்? முடியாது. அப்போ உன் மகனுக்கு கல்யாணமே நடக்காது. மாமா, என் வாழ்க்கை இப்படி போக வேண்டியதானா? அப்பா, நான் திரும்பறதுக்கு வழியே கிடையாதா? என்னப்பா? அட, என்னப்பா யோசிக்கிற? ஓஹோ, அந்த பெண்ணை இங்க கொண்டு வந்தா ஏதாவது தவறு நடந்துமோன்னு தயங்குறியா? ஆமாடா. ஆனா போப்பா, நீ எத்தனை பேரை அடிச்சிருக்கிற? உன் முன்னாடி அப்படி நடந்துமா? இல்ல நான் தான் விட்டுருவானா? ஷாபாஷ் முத்து, இந்த காரியம் மட்டும் நடந்துட்டா நானே என் சொந்த செலவுல உனக்கு கல்யாணம் செய்து வைக்கவும் தயாரா இருக்கேன். அப்புறம் என்னப்பா யோசனை? அருமையான சந்தர்ப்பம். சரின்னு சொல்லுப்பா, சரின்னு சொல்லு. முடியாது, முடியாது, முடியாது. முதலாளி, நான் போய் அந்த பொண்ணை கொண்டு வரேன். இல்லை, அதுக்கு நீ 1000 ஆட்கள் அனுப்பி நானே கொண்டு வர முடியும். எனக்கு தேவை அந்த பொண்ணு இல்ல. அவ முன்னாடி உங்க அப்பா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுதான் முக்கியம். இல்ல 50,000 ரூபாய் பணம் கொடு. அவ்வளவுதானே? 50,000 ரூபாயை கொள்ளை எடுத்து கொண்டு வரேன். ஆண்டவனே, என் மகன் திருந்துறதுக்காக நான் இந்த பாவத்தை செய்யறேன். என்ன மன்னிச்சிடு. அந்த பெண்ணை நான் கொண்டு வர்றேன். அதுகிட்ட ஏதாவது தவறா நடந்துகிட்ட
உன்னை நான் அடிக்க மாட்டேன், அழிச்சிடுவேன். ஏதாவது உதவி தேவையா? நான் கூப்பிட்டால இந்த பெண் வந்துடும். ஒருவேளை உன் மேல சந்தேகப்பட்டு அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிருச்சுன்னா என் கல்யாணம் நின்று போயிடுமே. அதனால யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் அம்மா என் பையன் திருந்தறதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா உன்னை தப்பா நினைக்காது. எப்படி? அப்படியே செய்யறேன். தப்பி தவறி மாட்டிக்கிட்டீங்கன்னா உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன், கவலைப்படாது. என்னம்மா, என்ன ஆச்சு? ஐயோ, நான் உங்களை இந்த நிலைமையிலேயே பார்க்கணும். நான் வந்து எதுவுமே பேசாதீங்க, எப்பயோ இங்க இருந்து ஓடிடுங்க. இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்காதீங்க. கேட்கிறேன், வாங்க. நான் சொல்றேன். ஆயா, பொன்னம்மா, ஆயா, பொன்னம்மா, ஆயா, கதவு பொன்னம்மா, ஆயா, பொன்னம்மா, ஆயா, பொன்னம்மா. கதவு ஆயா. ஆயா, எங்க மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சு நீங்க வர்ற சத்தத்தை கேட்டு அந்த ஆளு கதவை தாப்பா போட்டுது. நான் தடுத்தேன், என்னை தள்ளி விட்டுட்டு தப்பிச்சிட்டுது. மேல இருந்த வாட்டர் ஜெக் கீழே எப்படி வந்தது? பாதி தண்ணி குறைஞ்சிருக்கு. நீ கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் நான் குடிக்கவே இல்லையே. கீழே வேற சிந்தி இருக்கு. அது நான் தான் குடிச்சேன். கை தவறி தண்ணி கீழே கொட்டி போச்சு. ஓஹோ, ஆமா, அவ எப்படி தப்பிச்சா? ஜன்னல் வழியா? நான் போகும்போது ஜன்னல் திறந்திருந்தது, இப்ப மூடி இருக்கு. இந்த நிலைமையில உன்னுடைய உதவி இல்லாம அவ எப்படி தப்பிச்சிருக்க முடியும்? எம்எல்ஏ சந்தேகப்படுறேன். ஆமா, அப்படின்னா மயக்கம் வர்ற அளவுக்கு அந்த ஆளை நான் அடிச்சிருப்பேன். இருட்டுல அடையாளம் தெரியாம அடிச்சிட்டேன். வெளிச்சம் போட்டதும் வேண்டியவன் தெரிஞ்சு தப்பிக்க வச்சுட்டு அந்த பதட்டத்துல உன்னை அறியாம ஜன்னல முடி கொக்கி போட்டு. உண்மையை சொல்லிடு, உனக்கு அவனுக்கு என்ன வரும்? ஐயா, என்னைய பேசாம இருக்கீங்க? பொன்னம்மா, லக்ஷ்மி கேட்கறதுலயும் நியாயம் இருக்கு. நீதான் உள்ளத சொல்ல. நடந்தது தவிர வேற என்ன நான் சொல்ல முடியும்? இல்ல, என்கிட்ட நீ எதையா மறைக்கிற? சொல்லு. ஐயா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இந்த நேரம் தெரியாது. ஐயா, நீங்களா? லக்ஷ்மி, இவர் உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். நான் ஏற்கனவே சொல்லல, எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாருன்னு. இவர்தான். ஆமா, இவர் எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க? நான் ஒரு ரைடுக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்தேன். அப்ப இந்த ஆளு உங்க பங்களா காம்பவுண்ட தாண்டி வெளியில குதிக்கிறத பார்த்து சந்தேகப்பட்டு பிடிச்சேன். யாருன்னு கேட்டதுக்கு பேரு சுந்தரம், இந்த வீட்டுல தான் தன்னுடைய மனைவி வேலை செய்யறாங்க, அவங்க பார்த்து போறதுக்காக வந்தேன்னு சொன்னாரு. அது உண்மையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரை இங்க கொண்டு வந்தேன். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது நீங்க தானா? பாத்தீங்களாப்பா, ஆயா எதையும் மறைக்குது. நான் சொன்னது சரியா போச்சு. புருஷ அதனாலதான் தந்திரமா தப்பிக்க வச்சுட்டு. ஆயா, ஆயா, ஏன் அங்கே நிக்கிற? புருஷன் மாட்டிக்கிட்டாரே, குட்டு வெளியாடுச்சு பயந்து மறைஞ்சு நிக்கிறியா? வாங்க.
வந்து சொல்லு. வா. நான் அன்னைக்கு இவரை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து சொன்ன பறவை துடிச்சே, அது ஏன் எனக்கு இப்பதான் புரியுது. ஏமா இவர் உங்க கணவரா? சொல்லு பொன்னம்மா, நான் உன் புருஷன் தானே. ஏன் பொன்னம்மா பேச மாட்டேங்கிற? என்ன சொல்லணுமோ அதை தைரியமா சொல்ல. எப்படிப்பா சொல்றது? இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டு. பொன்னம்மா, நான் புது மனிதனா மாறிட்டேன். இதை போல பொன்னம்மா, அன்னைக்கு உன் பிள்ளைக்கு சூடு போட போனதை தடுத்த குற்றத்துக்காக எனக்கு நானே போட்டுக்கிட்ட சூடு. இது எனக்கு மட்டுமல்ல, பெத்த பிள்ளைகளை சரியா வளர்க்க தெரியாத பொறுப்பு இல்லாத ஒவ்வொரு தகப்பனுக்கு நான் போட்ட சூடு. பொன்னம்மா, நான் திருந்திட்ட பொன்னம்மா. நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு மறுபடியும் உன் கூட சேர்ந்து வாழணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா விதி என்ன சோதிச்சிருச்சு. அதுக்குள்ள இங்க வந்த விவரத்தை சொல்றதுக்குள்ள நீ என்ன பிடிச்சு தள்ளி வெளியே போகணும். சொல்லு பொன்னம்மா, நான் உன் புடிச்சிருந்தாலும் சொல்லு பொன்னம்மா, சொல்லு பொன்னம்மா, நான் உன் புடிச்சிருந்தாலும் சொல்லு பொன்னம்மா. நீங்க சும்மா இருக்கு. என்னம்மா நான் கேட்கிறேன், பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க, இவர் உங்க கணவரா? மறுபடியும் கேட்கிறேன், இவர் உங்க கணவரா? இல்ல. எப்ப என்ன உன் புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டியோ அப்ப நான் கட்டின தாலி மட்டும் உனக்கு எதுக்கு? அப்பா, லட்சுமி, பொன்னம்மா மனசு கஷ்டப்பட்டிருக்கு. போய் 2 வாரத்தை ஆறுதல் சொல்லு. அவளுக்கு நான் எதுக்கு ஆறுதல் சொல்லணும்? என்ன அவ இவன் பேசுற? பின்ன என்னப்பா, இந்த நன்றி கட்ட பேய்க்கு ஐயா, வளர்த்ததுக்காக இல்லைனாலும் வயசுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாம். ஐயா, அதுக்கு என்னங்க தெரியும்? என்ன விடு, எங்க அப்பா என்ன அடிப்பாரு, அதை கேட்கறதுக்கு நீ யாரு? சுந்தரா, ஓடாத, தப்பி ஓடாத. நில்லு, ஓடினா சுட்டுடுவேன். நில்லு, நில்லு. ஐயோ, அவரை கொண்டுட்டீங்களா? என் புருஷனை கொண்டுட்டீங்களா? இப்படி நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவர் தான் என் புருஷன் நான் முதல்ல சொல்லியிருப்பேன். எங்கே அவர்? எங்கே? அதோ என்ன மன்னிச்சிடுங்க. என்ன தொடாத. இன்ஸ்பெக்டர், என்ன கொண்டு போங்க. இன்ஸ்பெக்டர், என்ன இது? நீங்க யாரை சுட்டீங்க? யாரையும் இல்லை. இந்த அம்மா இவரை தன் புருஷன் இல்லைன்னு சொன்னதுல எனக்கு சந்தேகமா இருந்தது. உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் தான் சும்மா சுட்டு இப்படி ஒரு நாடகம் ஆடினேன். ஆமா, நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. இன்ஸ்பெக்டர், நான் இந்த அம்மாவுக்கு ஜாமீன் கொடுக்குறேன். தேவையில்லை, வெறும் விசாரணை தான். வாங்கம்மா. மறுபடியும் கேட்கிறேன், அந்த பெண்ணை யாருக்காக கடத்த வந்தேங்கிற விவரத்தை மட்டும் சொல்லிடு, உன்னை விட்டுறேன். சொல்ல மாட்டேன். சொல்லலைன்னா நீ மட்டுமல்ல, உன் மனைவியும் பாதிக்கப்படுவா. அந்த நாயை பத்தி என்கிட்ட இன்னொரு தடவை பேசாதீங்க. எப்ப என்ன புருஷன் இல்லைன்னு சொன்னாலோ அப்பவே அவனை என் மனைவி இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி சொன்னதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவங்க துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆத்திரப்படாத, எதுக்கும் அவங்கள நான் இங்க அழைச்சிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அவளை பார்க்கவோ அவகிட்ட பேசவோ நான் தயாரா இல்லை. செத்தா கூட இனிமே அவன் முகத்துல நான் முடிக்க மாட்டேன். இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க, நானும் சொல்ல மாட்டேன். சட்டப்படி என்ன செய்யணுமோ செய்துங்க. என்ன சார் நீங்க மட்டும் வரீங்க? அவர் எங்க? என்ன சொன்னாரு? உங்களை பாக்குறதுக்கோ உங்க கூட பேசுறதுக்கோ முடியாதுன்னு சொல்லிட்டேன். தெரியாது, அது இருக்கட்டும். முதல்ல அவர் உங்க கணவர் இல்லைன்னு மறுத்தீங்க, அப்புறம் ஆமான்னு சொன்னீங்க. ஏன் அப்படி? அது எங்க குடும்ப விஷயம். இருக்கலாம், ஆனா உங்க கணவர் யாரால அனுப்பப்பட்டா நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் கேட்கிறேன். தயவு செய்து அது சம்பந்தமா என்ன எதுவும் கேட்காதீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. புரியாம பேசுறீங்க. நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மட்டுமல்ல,
அந்த பெண்ணை கல்யாணம் செய்துக்க போறேன். உங்க கணவர் அந்த பெண்ணை கடத்திட்டு போக வந்திருக்காரு. அதை வச்சு அந்த பெண்ணோட நடத்தையில நான் சந்தேகப்படுறேன். ஐயோ, லட்சுமி பத்தி அப்படி சொல்லாதீங்க. அப்படின்னா உண்மையை சொல்லுங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவேன். ஆல் ரைட். லட்சுமி நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா அவங்க அப்பா நில்லுங்க. அந்த பொண்ணு உங்களையே புருஷன் முடிவு பண்ணிடுச்சுங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த கல்யாணத்தை நீங்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா என் லட்சுமி உயிரோட இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். எப்ப அந்த பொண்ணு பேர்ல உங்களுக்கு இவ்வளவு அக்கறை இருக்கும், அப்போ அந்த பொண்ணை பத்தின சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது உங்க கடமை தானே? ஐயா சொல்லுங்க. சொல்றேன். நான் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க லட்சுமியை கல்யாணம் செய்துக்க மறக்க கூடாது. உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகமா? அதனாலதான் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அம்மா, லட்சுமி ஒரு பணக்காரருக்கு பிறக்காம உங்களை மாதிரி ஒரு ஏழை ஆயாவயத்துல பிறந்திருந்தா கூட அவளை கல்யாணம் செய்துக்க நான் தயங்கவே மாட்டேன். இது சத்தியம். லட்சுமி என் வயித்துல பிறந்த பொண்ணுதானுங்க. நான் ஆயா இல்லைங்க, பெத்த தாய்ங்க, பெத்த தாய். நினைச்சேன் அன்னைக்கு இதே இடத்துல நீங்க லட்சுமிக்காக பறிஞ்சு பேசினப்போ என்னதான் வளர்த்தாலும் இந்த அளவுக்கு பாசம் இருக்குமான்னு சந்தேகப்பட்டேன். அது தெரியா போச்சு. ஆமா, இந்த விஷயம் லட்சுமிக்கு தெரியாதுல்ல? லட்சுமிக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஏன்? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா விவரமும் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சரிம்மா, நீங்க போகலாம். ஐயா, அவர் எங்க இருக்காரு? நான் போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், அவரை சமாதானப்படுத்துறேன். இப்ப வேண்டாம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. நல்லதுங்க. அவருக்கு ஒரு ஆபத்து இல்லாம பாத்துங்க. நான் வரேங்க. அந்த பொண்ணு அவன் சொந்த மகன்னு சொன்னவன்னா உண்மையை கட்டிடுவானுங்கல்ல? நாம என்னதான் சொன்னாலும் தன்னை தூண்டிவிட்ட ஆளை அவர் காட்டி கொடுக்கவே மாட்டார். இதுக்கு ஒரு திட்டம் போடுவோம். நில்லு. இதோ உன் பெட்டி. இதுக்குள்ள 10,000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன், நீ என்ன வளர்த்ததுக்காக. இதை எடுத்துட்டு வெளியே போயிடு. லட்சுமி, என் பேரை சொல்ல உனக்கு உரிமை இல்லை. இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. போயிடு. ஏம்மா, எதுக்காக? உன் கழுத்துல தாலி கட்டினவரை கணவர் இல்லன்னு எப்ப சொன்னியோ அப்பவே நீ ஒரு பெண் இல்ல, பிசாசுன்னு முடிவு பண்ணி. கடவுளே, கடவுள் பேரை சொல்லி தப்பிச்சுக்கு பார்க்காத. உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மெழுக மேல பூசிக்கிட்டு உதட்டுல தேனை தடவிக்கிட்டு உள்ளத்துல நஞ்ச வச்சிருக்கிற நீ ஒரு நயம் வந்து உன் முகத்துல முடிச்சார பாவம். போடி இங்க இருந்து. போறேன். போறதுக்கு முந்தி ஒண்ணு கேட்கிறேன். ஒருத்திக்கு தன் கணவர் கெட்டவர்னு தெரிஞ்சும் அவரால தன் மகளுக்கு வரப்போற நல்ல வாழ்வு நாசமா போயிடுங்கிறது புரிஞ்சும் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில அவர்தான் தன் கணவர்னு எந்த மனைவியாவது காட்டிக்க விரும்புவாளா? நல்லா இருக்கு நீ சொல்றது. நான் சொல்லட்டுமா? தன்னுடைய மனைவி கெட்டு போயிட்டானா இவதான் என் மனைவின்னு 4 பேருக்கு முன்னால எந்த கணவனும் காட்டிக்க விரும்ப மாட்டான். ஆனா கணவன் எப்படிப்பட்ட கெட்டவனா இருந்தாலும் சரி, அதுக்காக இவர் என் கணவர் இல்லைன்னு எந்த மனைவி மறுக்க மாட்டான். அப்படி ஒருத்தி இருந்தா அவ இந்த நாட்டு பெண்களுக்கு இருக்கிற பெருமைக்கு சிறப்புக்கு ஒரு களங்கம். கண்ணகி கதை தெரியல உனக்கு? கோவலன் கண்ணகிக்கு செஞ்ச கொடுமையை விடவா இந்த நாட்டுல ஒரு கணவன் தன் மனைவிக்கு செஞ்சிட போறா? அப்படிப்பட்ட கோவலனே வீடு தேடி வலிய வந்தப்ப அவரை உள்ளன் போட வரவேற்று தன் கணவனா கண்ணகி ஏத்துக்கலையா? அந்த கதையை கேட்ட அப்புறமா இந்த கேள்வி நீ என்கிட்ட கேட்கிற? சொல்லுப்பா, சொல்லு. நீ சொல்ல சொல்ல அத நான் கேட்க கேட்க என் காதுல அமுதத்தே அள்ளி ஊத்துற மாதிரி இருக்கும்பா. நான் வளர்த்த பொண்ணு எனக்கே எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு புத்திசாலியா இருக்கிறத பார்த்து மெய்மறந்து போய் நிக்கிறேனே. கடவுளே, இந்த சந்தோஷத்தோடயே நான் செத்துறக்கூடாதா? அம்மா லட்சுமி, மனைவிக்கு நீ சொன்ன அவ்வளவு விளக்கம் ஒரு மகளுக்கும் பொருந்துமா? நீ என்ன சொல்ற? உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தாழ்ந்த நிலையில, அதுவும் கெட்டவரா இருக்கிற ஒருத்தர் தான் தன்னை பெற்றவர்னு தெரிஞ்சா அவரை தகப்பன்னு சொல்லிக்க அந்த பொண்ணு தயாரா இருப்பாளா? ஏன் இருக்க மாட்டா? முத்து தன்னை மூடி வச்சிருந்த சிப்பியை வெறுத்திட முடியுமா? 1000 தான் கெட்டவரா இருந்தாலும் அம்மாவோட கர்ப்பத்துல இந்த உயிர் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த தந்தையை மறந்துட முடியுமா? இல்ல ஒதுக்கிட முடியுமா? மாதாவுக்கு அடுத்தபடியா இருந்தாலும் குருவுக்கும் தெய்வத்துக்கும் முன்னால இருக்கிற அந்த பிதாவை மதிக்காம இருக்க முடியுமா? எனக்கு மட்டும் அப்படி ஒரு தந்தை இருந்தா அவரை நான் மதிச்சு வணங்கத்தான் செய்வேன். சரியா சொன்னேம்மா. அப்பா, நான் உன்னை பெத்தவன் இல்லம்மா, வளர்த்தவன். ஐயா, கடல் பொங்கிடுச்சு, இனி கரை அமைச்சு பிரயோஜனம் இல்லை. பொன்னம்மா, நீ அவரை தப்ப வச்சுட்டு தடுமாறினதை பார்த்ததுமே அவருதான் உன் புருஷன் நான் முடிவு பண்ணிட்டேன்.
அந்த புருஷனை பிடிச்சு கொண்டு வந்து கேட்டப்போ எங்க நீ உண்மையை சொல்லி இவ்வளவு காலமா நான் கட்டி வச்சிருந்த கோட்டையை உடைச்சிடுவியோன்னு முதல்ல நான் பயந்தேன். ஆனா நீ இல்லேன்னு சொன்னதும் நானே எல்லாத்தையும் மறந்துட்டு உண்மையை சொல்லிடணும்னு நினைச்சேன். சந்தர்ப்பம் சரியில்லை, எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ இந்த வீட்டை விட்டே போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு. இதுக்கப்புறமும் நான் பேசாம இருந்தா என்ன காட்டுல இதயம் இல்லாதவன் இந்த உலகத்துல வேற எவனுமே இருக்க முடியாது. இந்த வருமா என் மனைவிக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாம நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. ஆனா உன் மகளை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அதனால நீ படுற பாட்டியும் துடிக்கிற துடிப்பையும் இனியும் நான் பார்த்து சகிச்சுட்டு இருக்க முடியாதும்மா. தாயே, தாய்ப்பாசம் இவ்வளவு காலம் உங்ககிட்ட தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். லட்சுமி, இவ்வளவு நாளா உங்ககிட்ட உண்மையை நான் சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுமா. இப்ப சொல்றேன், ஆண்டவன் மேல ஆணையா சொல்றேன், இது ஆயா இல்லை, உன்னை பெத்த தாய்மா, பெத்த தாய். லக்ஷ்மி, லக்ஷ்மி, அம்மா, லக்ஷ்மி, அம்மா, லக்ஷ்மி, அம்மா, அம்மா, உங்க அருமை தெரியாம அப்படி எல்லாம் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்ல, நீ என் மகதானே அம்மா. அம்மா, இவ்வளவு பண்பும் பாசமும் உள்ள நீங்க அப்பாவை உங்க கணவர் இல்லன்னு ஏம்மா சொன்னீங்க? லட்சுமி, ஒரு பொண்ணுக்கு புருஷன் முக்கியமா பிள்ளைங்க முக்கியமான்னு கேட்டா புருஷன் தான் முக்கியம்னு எல்லா பெண்களுமே சொல்லுவாங்க. ஆனா அந்த சமயத்துல உங்க அப்பா தான் என் புருஷன் நான் சொல்லி இருந்தா அதை வச்சு நீ எங்க மகன் இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சு எங்க உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரோன்னு பயந்து முதல்ல உன் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க அப்பா கால்ல விழுந்து நம்ம மகளுடைய நல்ல வாழ்வுக்காகத்தான் அப்படி சொன்னேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டுக்கலாங்கிற எண்ணத்துலதாம்மா அப்படி செய்துட்டேன். கேட்டியம்மா, 16 வருஷமா புருஷனை பார்க்கணும் பார்க்கணும்னு உங்க அம்மா துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த புருஷனே வீடு தேடி வந்தப்போ அவர் தம் புருஷன் இல்லைன்னு எந்த பொண்ணுமே சொல்ல முடியாததை சொல்லி பாவத்தை கட்டிக்கிட்டாங்க. யாருக்காக? உனக்காக. அது மட்டும் இல்லம்மா, உன்னை பெத்த தாய்ங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சா உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுமேன்னு பயந்து எந்த தாயுமே அடக்க முடியாத பாசத்தை தனக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு பெத்த மகளை வளர்ப்பு மகள்னு சொல்லி இத்தனை வருஷம் அவனுக்கு ஆயாவா இருந்து சேவை செஞ்சு அரும்பாடுபட்ட இந்த தாய் ஒரு சாதாரண பெண் இல்லம்மா, பெண் தெய்வம்மா, பெண் தெய்வம். கடவுளே, காத்திருந்த கடலும் ஓடி வந்த நதியும் ஒன்னா சங்கமம் ஆயிடுச்சு. பொன்னம்மா, இந்த சந்தோஷத்துல என்னுடைய ஒரே ஒரு கவலை இன்ஸ்பெக்டர் சங்கருடைய விருப்பத்துல ஒரு மாறுதலும் இல்லாம இருக்கணுமேங்கிறது. கவலைப்படாதீங்க ஐயா, அவருக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சு, எந்த விதமான மாறுதலும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்பவே போய் உன் கணவருக்கு நானே ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு வரேன். சரிங்க ஐயா. வரேன் லட்சுமி. லட்சுமி அம்மா. வணக்கம். வணக்கம் சார். யார் நீங்க? நான் சுந்தரத்தோட வக்கீல். ஓஹோ, கேஸ் விஷயமா அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். ஆல் ரைட், 117. இவரை கூட்டிட்டு போய் சுந்தரத்தை காட்டு. சுந்தரம், யார்? உன்னை அனுப்புறவர் ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு வர சொன்னார். இந்த சாரி கார் வெளியில ரெடியா இருக்கு, ஸ்டார்ட் பண்ணி வை, நான் சீக்கிரம் வந்துடுறேன். எப்படி ஐயா போட்ட திட்டம்? முட்டா பையன் உண்மை நம்பிட்டு போறேன். என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நிம்மதியா இருந்த என்ன கல்யாணம் செய்துக்கிறதாக சொல்லி இங்க கூட்டிக்கிட்டு வந்து உங்க ஹோட்டல பலருக்கு முன்னால நாடு சொன்னீங்க. பணம் சேர்க்கறதுக்காக. அந்த திருட முத்துவ நான் காதலிக்கிறதாக நடிக்க சொன்னீங்களே. ஐயோ சந்திரா, அவன் திருடிட்டு வர நகைகளை ஒண்ணுக்கு பாதியா நான் வாங்கவும் அந்த பணத்தை நீ வாங்கவும் ஆக 2 பேருமா சேர்ந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சு கல்யாணம் செய்துக்கிட்டு நிம்மதியா வாழணுங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன். அது சரி,
போனவன் தான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். உடனே பையனை கூப்பிட்டு உங்க அப்பா பொண்ணை கொண்டு வரல, அதனால உனக்கு கல்யாணம் இல்லைன்னு சொல்லி கட்டி கழிச்சிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு மறுபடியும் அந்த பொண்ணை கொண்டு வான்னு அவனே அனுப்பிச்சிங்க. அதனாலதான் நான் இவ்வளவு சந்தேகப்படுறேன். பைத்தியம். முத்து பொண்ணுக்கு எதிரி, போலீஸுக்கு எதிரி. அதோட அந்த பொண்ணை கட்டிக்க போறது அவனை தேடிக்கிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர். சும்மா விட்டுருவாரா? கண்டிப்பா மாட்டிக்குவான். அப்புறம் அவன் எங்க ஒண்ண கட்டிக்கிறது? ஓஹோ, என்னங்க உடனே நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு இந்த உலகம் பூராவும் ஒரு தடவை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கவலைப்படாது. இந்த உலகம் என்ன சந்திரா? சந்திர உலகத்துக்கே ராக்கெட்ல வச்சு இவரோட இப்படி ஒரு தொடர்பு வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத நாடகமாடி எங்களை ஏமாத்திட்டீங்க. இல்ல, நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. நீ இவ்வளவு கேவலமானவன் தெரியாம என் பிள்ளை திருந்ததுக்காக செய்யக்கூடாத காரியம் செய்ய போனேனே. கடவுள் தான் என்ன காப்பாத்தினார். சுந்தரம், நீ எப்படி தப்பிச்சு வந்த? என் பிள்ளை எங்க முதல்ல அதை சொல்லு. நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்ட, அந்த பொண்ணை கொண்டு வரதுக்கு உன் பிள்ளை அனுப்பிச்சிருக்க. அப்படியா? வந்து பேசிக்கிறேன். இல்ல, பொண்ணு இங்க வரட்டும். மன்னிப்பு கேட்கறதுக்கா? இல்ல, அவன் மடியில நான் தவழ்றதுக்காக. போதும், நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. எப்ப எனக்கு நீ துரோகம் செய்ய நினைச்சியோ உன்னை சும்மா விட மாட்டேன். இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி வாங்க. இன்ஸ்பெக்டர். Get out. இல்லம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி. அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு துடிக்கிற துடிப்பு எனக்கு தான்மா தெரியும். அம்மா, அப்பா பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுமா. நானே போய் இன்ஸ்பெக்டர் பார்த்து. வேண்டாம்மா, ஐயா எப்படி உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துருவார். கவலைப்படாது. எந்திரிம்மா, போய் மோகம் கழிட்டு வந்து சாப்பிடு. ஆயா, ஆயா.
நேற்று ராத்திரி நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். ஆமா, ஐயா எங்க? இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அப்படியா? முதல்ல நாங்க ஐயாவை பார்த்து வரோம். வா. நீங்களா வந்துட்டீங்களா? ஐயா இங்க எல்லா விவரம் சொல்லிட்டாரு. வாயை மூடு. எங்க அந்த பொண்ணு? மாடியில இருக்கு. இருங்க. அப்பா, இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு மறுபடியும் பொண்ணை கடத்திட்டு போய் வந்திருக்கீங்க. நீ இந்த வீட்டு வேலைக்காரி. உனக்கு என்ன விளக்க வேண்டியது? சொல்லுங்க. நீங்க திருந்திட்டதா சொல்லி கண்ணீர் விட்டீங்களே, அது பொய்யா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் என்ன ஏமாத்தமா அப்படி சொன்னீங்க? ஏன் நிக்கிறீங்க? போங்க. தொட்டதுக்கெல்லாம் தூன்னு துப்புவீங்களே. இப்ப நீங்க செய்ய போற காரியத்தை பார்த்து இந்த உலகமே ஒன்னா சேர்ந்து உங்களை காரி துப்ப போகுது. பெத்த தகப்பனாரே பொண்ணை கடத்திக்கிட்டு போனாருங்கிற பழி சொல்லுக்கும் பாவத்துக்கும் அவமானத்துக்கும் ஆளாக போறீங்களா? போங்க. எந்த பொண்ணால உங்களுக்கு தலைகுனிவு ஏற்படும் சொன்னீங்களோ அதே பொண்ணை கடத்திக்கிட்டு போய் உண்மையிலே தலைகுனிந்து நிக்க போறீங்களா? ஐயோ, அது உங்க பொண்ணுங்க, நம்ம பொண்ணுங்க, நம்ம பொண்ணு. அந்த குழந்தைய நான் அனாதை விடுதலையில சேர்த்தேன். அங்கிருந்துதான் இந்த வீட்டு முதலாளி வளர்க்கறதுக்காக வாங்கிட்டு வந்தாரு. குழந்தைய பிரிஞ்சு துடிச்சுக்கிட்டு இருந்த என்ன கடவுள் என் பொண்ணுகிட்டே கொண்டு வந்து சேர்த்தாரு. ஆனா விதி அம்மாங்கிற விலாசத்தை மாத்தி ஆயான்னு எழுதி வச்சிருந்தது. அந்த தலையெடுத்து நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க மாறுச்சு. நீ என்ன சொல்ற? அந்த பொண்ணு என் மகளா? அந்த பொண்ணு என் மகளா? ஆமாங்க. இத சொல்ல சந்தர்ப்பம் இல்லாம தான் உங்களை தப்பிக்க வச்சு. குடிசையில பிறந்தாலும் அன்னைக்கு நான் சொன்னபடி இப்ப கோடீஸ்வரருடைய மகளா வளர்ந்து கோபுர துச்சியில கொடி கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம பொண்ணோடைய கௌரவத்தையும் எதிர்காலத்தையும் காப்பாத்துறதுக்காகத்தான் இன்ஸ்பெக்டர் உங்களை பத்தி கேட்ட போது இந்த பாவி நீங்க புரிஞ்ச இல்லன்னு எப்போ தாலி கட்ட புருஷனை இல்லேன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைய வாழ்க்கையில ஏற்பட்டுச்சோ அப்பவே நான் உயிரை விட்டுருக்கணும். அப்படி செய்யாததுக்கு காரணம் நம்ம பொண்ணை பத்தின உண்மை உங்ககிட்ட சொல்லணுங்கிற ஒன்னே ஒண்ணுதான். அதுக்காகத்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை தனியா சந்திக்க விரும்பினேன். நீங்க சம்மதிக்கல. இப்ப சொல்லிட்டேன். உங்க பொண்ணை மட்டும் இல்ல, அதனுடைய எதிர்காலத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். என் கடமை முடிஞ்சது. இதோ உங்க காலடியிலே உயிரை விட்டு இல்லைங்க. இனியும் இந்த பாவி உயிரோட இருக்க கூடாது. உங்க கையால என்ன கொண்டுடுங்க. என்ன கொண்டுடுங்க. இல்ல பொன்னம்மா, சாக வேண்டியது நீ இல்ல பொன்னம்மா, சாக வேண்டியது நீ இல்ல. நீ உயிரோட இருக்கணும், நீ உயிரோட இருக்கணும் பொன்னம்மா. ஒரு பெண்ணுடைய தியாகத்துக்கு எல்லை எதுன்னு கேட்டா அதுதான் இந்த பொன்னம்மான்னு உலகம் ஒண்ணு சுட்டி காட்டணும். புருஷனும் பிள்ளையும் சிந்தனும், நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணும்ன்றதுக்காக பெத்த மகளையே வளர்ப்பு பெண்ணுன்னு சொல்லிட்டு இருந்த நீ ஒரு பெண் தெய்வம், நீ ஒரு பெண் தெய்வம். அப்படி இந்த உலகம் ஒன்ன பாராட்டணும். அதுக்காகவாவது நீ வாழ்ந்தாகணும். சாக வேண்டியவன் நான் தான். ஏன் தெரியுமா? நமக்குள்ள நடந்த வாழ்க்கை போட்டியில நான் தோத்தவன். பெத்த மகளையே கடத்திட்டு போக வந்த கேவலமானவன். நீ சொன்னபடி இந்த உலகம் முழுதும் ஒன்னா சேர்ந்திய முகத்துல காரி துப்புறதுக்கு முன்னாலே என் மகளை பார்த்து அம்மா அம்மா உன்னை பெத்தவன் நான் தான், என்ன மன்னிச்சிருந்தாயே, என்ன மன்னிச்சிருந்தாயே அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன், நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன். மகளே மகளே தப்பிச்சுக்கிட்டியா? முதல்ல அந்த பெண்ணை விடுறா. ஏன்பா? அது உன் கூட பிறந்த தங்கச்சிடா. என்னப்பா கதையை மாத்திர? நான் இல்லடா, நீ எவ்வளவு நம்பி இந்த பாதகத்தை செய்ய துணிஞ்சியோ அவதான் உன் கதையை மாத்திட்டு அந்த ராமுவோட கொஞ்சம் ரெண்டு கண்ணாலையும் பார்த்து தான் இங்க ஓடி வந்தேன். ஒன்ன காப்பாற்ற வந்த இடத்துல என் மகளையும் காப்பாற்றுறது கடவுள் எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாட்டா.
என் கல்யாணத்தை முடிச்சு வைக்க கையால் ஆகாம போலீஸ்ல மாட்டிக்கிட்டு இப்ப வந்து கதையை அழைக்கிறேன். நீ தயங்கினப்பே உனக்கு இந்த காரியத்துல இஷ்டம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நானே பாத்துக்கிறேன். போப்பா. மறுபடியும் சொல்றேன், இது உன் தங்கச்சிடா. என் தங்கச்சி பிறந்தப்பே இறந்து போச்சு. அது ஆத்தங்கரையில புதைச்சிட்டா நீ சொன்னவன் நான் மறந்துட்டேன்னு நினைச்சியா? ஐயோ, அப்ப பொய் சொன்னேன்டா. இப்ப உண்மையை சொல்றேன், என்ன நம்புடா. தங்கச்சின்னு சொன்னா அதை நம்பி விட்டுருவேன்னு இப்பதானே போய் சொல்றேன். இல்லடா, சத்தியமா சொல்றேன். பெரிய சத்தியம். நான் சின்ன பையனா இருந்தப்போ சத்தியம் என்னன்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்னேன்? சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பொய் சொல்லி தப்பிச்சுக்கிற தந்திரத்துக்கு பேர் தான் சத்தியம். சொல்லல. ஐயோ, அப்ப நீ எனக்கு கத்து கொடுத்த அர்த்தத்தை இப்ப என் வேலையே வீச பாக்குறியா? நடக்காது. அட பாவி, இப்ப நீ தள்ளி விட்டு வந்தியே, அதாண்டா உங்க அம்மா. டேய், அவ சொல்லித்தாண்டா எனக்கே தெரியுது என் மகன். உனக்கு சந்தேகமா இருந்தா நீயே வந்து கேளுடா. நீ எங்க சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். கூட பிறந்த தங்கச்சின் தெரியாம கொடிய குத்தத்துக்கு நீ ஆளாகிறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். அப்பா, மன்னிக்கவே முடியாத உன்னுடைய பாவத்தின் பலனை இங்கேயே அனுபவிக்க வேண்டும் என்று ஜாக்கிரதை. என்ன உனக்கு தெரியுமில்ல, நான் உன் பிள்ளையா இருக்கலாம், ஆனா ஆபத்துல அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன். என் வழியில குறுக்கிடு, தொழில குறுக்கிடு, வாழ்க்கையில குறுக்கிட்டேன். நீ வளர்த்த நன்மையை காப்பாற்றுறதுக்காக நான் வளர்த்த தீமையை நானே அழிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? சின்ன பிள்ளைங்களை பக்கத்துல வச்சுட்டு பெரியவங்க தவறு செய்தா அந்த பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா அதே தவறத்தான் செய்வாங்க. தொட்டில் பழக்க சுடுகாடு மட்டும்னு நீ சொன்ன, நான் இல்லைன்னு மறுத்தேன். நீ சொன்னபடிதான் நடந்தது. அன்னைக்கு ஓ பிள்ளைக்கு நீ சூடு போட போறதை நான் தடுத்து நிறுத்தாம இருந்திருந்தா இன்னைக்கு அதே பிள்ளைய நானே கத்தியால குத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டு. அது பொன்னம்மா, என் பிள்ளையா? ஆமா பொன்னம்மா. முத்து, உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்காக பாவி இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தேன். முத்து, முத்து, என்ன பாருடா, கண்ணை திறந்து என்ன பாருடா. என்ன தெரியல, என்ன தெரியல, நான் உங்க அம்மாடா, உங்க அம்மா. அம்மா, அம்மா, முத்து, அம்மா, முத்து, அம்மா, அப்பா சொன்னது உண்மையா? அது என் தங்கச்சியா? ஆமா ஐயா, அது உன் கூட பிறந்த தங்கச்சி தான் ஐயா, தங்கச்சி தான். கடவுளே, பொன்னம்மா, ஐயா, என் பிள்ளைய பாத்தீங்களா? என்ன நடந்துச்சு? பிள்ளைய நான் கத்தியால குத்திட்டேயா, கத்தியால குத்திட்டேன். கடவுளே, இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டா உங்க குடும்பம் ஒன்னா சேரணும். அம்மா, அப்பா, அது என் தங்கச்சி. விட்டுரு. யாரும் நெருங்காதீங்க. யாராவது நெருங்குனீங்க தீர்த்து கட்டிடுவேன். சார், நீங்க சொன்னபடி அந்த பொண்ணு பிரேதத்தை ஆஸ்பத்திரிக்கு பரிசோதனைக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க 2 பேரையும் ரிமாண்ட் செய்துட்டு நேரா இங்க வந்துட்டோம். ஆல்ரைட், இவனை கொண்டு போங்க. முத்து, என்ன நடந்தது? இவன் என் மகன். இவனுக்காகத்தான் நான் உங்ககிட்ட இருந்து தப்பி வந்தேன். ஆனா இங்க நடந்த போராட்டத்துல நானே இவனை கத்தியால குத்திட்டேன். நான் குத்தவாடி, என்ன கொண்டு போங்க. ஐயோ கடவுளே, ஒரு நிமிஷத்துல சேர்ந்து மறு நிமிஷமே நாம பிரியணுமா? அப்பா,
அப்பா உன்னால எனக்கு தலைகுறிவு ஏற்படும் சொன்னேன். அதை நினைச்சு இப்போ உன் முகத்தை பார்க்க முடியாம நான் தலை குறிஞ்சு நிக்கிறேன். மன்னிச்சிருமா. அப்பா இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாம் அவதான். தங்கச்சி தங்கச்சி அம்மா தங்கச்சி அப்பா செஞ்சது சரிதாம்மா. எனக்கு இந்த தண்டனை வேணும்மா. அம்மா தங்கச்சி என்ன மன்னிச்சிருமா. எல்லாரும் என்ன பாப்பாவோட அப்பாவை ஜாமீன்ல கூட்டுறதா ஐயா போனாரு. இன்னும் போன முழுக்க வேலை வேற நெருங்கிட்டே இருக்குது. இருக்கட்டும், அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாலி கட்டு. இதோ வந்துட்டாங்க. வாங்க.